நேற்று நம்ம கல்கண்டு பானகம் பண்ணோம். இன்னைக்கு வெள்ளத்தில் பானகம். ஆமாம், நேற்று நீங்கள் ஆரம்பிக்கும் போது இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டோம் இல்லையா, இந்த பானகத்தை பற்றி கேட்டதுக்கப்புறம் எனக்கு டெய்லியே பானகம் வச்சிடணும்னு தோணிடுச்சு. இன்றைக்கும் பானகம் தான் வச்சுருக்கேன். வெள்ளம் போட்டு பானகம், வெல்லம், இஞ்சி, ஏலக்காய், எலுமிச்சம்பழம். யூஸ்வலாக சொல்லுவீங்க இல்லையா, அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. அது இந்த புன்னகை ராமன். ஆமாம், அது வந்து எல்லாரும் அனுபவிக்கிட்டாங்க. அது வந்து அவ்வளோ ஒரு இன்னைக்கு சொல்ல கேட்டால் அதோட ஒரு மனசு அமைதி, ஒரு சாந்தம் கிடைக்கிறது கண்டிப்பாக. அது மாதிரி அந்த வேலைக்கு இதெல்லாம் இப்போ ரொம்ப எல்லாம் பிரச்சனையாக இருக்கனால அதெல்லாம் யாருக்கும் இல்லாமல் லைஃப் ஸ்மூத்தாக ஓட்டுறதுக்கும் அவர் ராமருக்கு அது சொல்கிற ஜென்ரலாகவே சுந்தரகாண்டம் இருக்குல்ல, சுந்தரகாண்டம் படித்தா அது எந்த கஷ்டமும் வராது, ஒரு அமைதி வரும்னு சொல்லுவாள். அது ராமர் சம்மந்தப்பட்டது என்ன நம்ம பண்ணாலுமே அது வந்து அனுபவிச்சாதான் புரியும். ஸோ நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கேட்போம் டெய்லி அதை. ஸோ இன்றைக்கி வந்து ராமருக்கு வந்து பானம் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, வெறும் ஜலம். இந்த ஜலத்தில் வந்து இந்த வெல்லம் தட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுருவேன். அப்புறம் இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், இஞ்சியும் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுருவேன். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுருவேன். நம்ம வச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்குள்ள இந்த வெல்லம்லாம் கரைஞ்சிரும். அப்படியே ஆற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான நைவேத்தியம். இன்னைக்கு வந்து புன்னகை ராமன் சொல்ல போகிறீங்களா? ஆமாம். நேற்று வந்து நம்ம ஃபுல்லாக இன்ட்ரடக்ஷன், அது வந்து ஃபுல்லாக பானகத்தை பற்றி சொன்னீங்க. ராமாயண பானகம். ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே மனசில் ஓடிட்டே இருக்கு. ஆமாம், இன்னைக்கு புன்னகை ராமன் பார்ப்போமா? ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து வடுவூர் ராமன் பற்றி சொல்ல போகிறீங்களா? ஆமாம். இந்த திவ்ய தேசத்தில் இருக்கிற ராமன் விக்கிரகம் இருக்கு இல்லையா, மெல்லிய புன்னகை இருக்கும். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிக்கிற ராமன் வந்து மெல்லிய புன்னகையோடு இருப்பார். வந்து மந்தஸ்மித ராமாயணம் அப்படிங்கிற பேரில் புன்முறுவல் ராமாயணம் அப்படின்னு 317 ஸ்லோகம் உள்ளூர் சுவாமிகள் எழுதினது. அந்த ராமன் வந்து புன்னகை மன்னன். அந்த சிரிப்புக்கு ராமாயணத்தில் ஒரு சம்பவத்தையும் இணைச்சு ஸ்லோகம் எழுதியிருப்பார். இப்போ அந்த சமயத்தில் சிரிச்சியே அந்த சிரிப்பா இது எங்களால அந்த சமயத்தில் பார்க்க முடியல, அந்த சிரிப்பை இப்போ எங்களுக்கு காமிக்கிறியா? ஏன்னா நிறைய ரிஷிகள் முனிவர்கள்லாம் வந்து தவ வலிமையில் நரசிம்மர்கிட்ட வந்து கேட்டு 2வது தடவை நரசிம்மருடைய தரிசனத்தை பார்த்தா. அவெல்லாம் தவ வலிமையில் பெரியவள். நம்மளால அப்படி முடியாது. ஆனால் இந்த விக்கிரகம் வந்து அப்படி அமைஞ்சிருக்கு. ராமாயணத்தில் பாலகாண்டத்திலிருந்து பட்டாபிஷேகம் வரைக்கும் ராமன் வந்து ஒரு சம்பவத்திலையும் சிரிச்சிருக்கான், ஒரு புன்முறுவல் பூத்திருக்கான். அது ஒன்னொன்னையும் சொல்லி காமிப்பார். எங்களுக்காக அப்படி சிரிக்கிறியா இப்போ அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வந்து ராம அவதார சமயத்தில் ராமன் பூத்த புன்னகை. அதை பற்றி பார்க்க போகிறோம். தசரதனுக்கு ரொம்ப நாளாக குழந்தைகளே இல்லை. அவன் குலகுரு வசிஷ்டர்கிட்ட கேட்குறான் என்ன பண்ணுறதுக்கு போது வசிஷ்டர் சொல்கிறார், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு அப்படின்னு. பெருமாள் வந்து திருப்பார்கடலில் மகாவிஷ்ணுவா இருக்கும்போது சயனிச்சின்னு இருக்கும்போது தாயார்கிட்ட சொல்கிறார், நம்ம இப்போ நீர் மேலே இருக்கோம், நீ பூமிக்கு போ, நான் நெருப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால தான் சீதையை வந்து பூமி தாய் அப்படின்னு சொல்லுவோம். பூமிக்கு வந்துடு, நான் நெருப்புக்கு போயிடுறேன். அதனால தான் புத்திர காமேஷ்டி யாகத்திலேருந்து வந்தார். புத்திர காமேஷ்டி யாகம் பண்ண சொல்கிறார் வசிஷ்டர் தசரதனை. 4 குழந்தைகள் பிறக்கிறது. ஒருத்தனுக்கு 4 வந்தது ராமாவதாரம், 4 பேருக்கு ஒருத்தனாக வந்தது கிருஷ்ணாவதாரம். தசரதனுக்கு 4 பிறந்தார். ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன். இந்த 4 பேருமே வந்து மனுஷாளுக்கு வந்து 4 விதமான தர்மங்கள் உண்டு. அதை விளக்குற முறையில் வந்த அவதாரம் தான் இந்த 4 அவதாரங்களும். என்ன அவதாரம், என்ன தர்மம்? அது சாமானிய தர்மம், சேஷ தர்மம், விசேஷ தர்மம், விசேஷ தர்மம். சாமானிய தர்மம் அப்படிங்கிறது இந்த குடும்பஸ்தனுக்கு என்னென்ன தர்மம் உண்டு அப்படிங்கிறது. குடும்பஸ்தன் அப்படின்னா ஆண் மட்டும் இல்லை, பெண்களுக்கு சேர்த்து. கணவன் மனைவிட்டு எப்படி இருக்கணும், மனைவி கணவன்ட்டு எப்படி இருக்கணும், குரு சிஷ்யன்ட்டு எப்படி இருக்கணும், சிஷ்யன் குருவிட்டு எப்படி இருக்கணும்,
ஒரு ராஜா பிரஜைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது சாமானிய தர்மம். இந்த சாமானிய தர்மத்தை பிசறாமல், ஒழுக்கம் தவறாமல் எப்படி வாழ முடியும் அப்படின்னு வாழ்ந்து காட்டின அவதாரம் ராமாவதாரம். அதுக்கடுத்தது வந்து சேஷ தர்மம். பகவானுடைய திருவடியிலேயே வாழ்க்கையை வாழ்ந்து காட்டல், அது சேஷ தர்மம். அது வந்து லக்ஷ்மணன் பகவானை விட்டு எங்க ஒரு நொடி பொழுது பிரிய மாட்டான். அவன் வாழ்க்கையிலே 3 நாள் தான் ராமன் இல்லாமல் லக்ஷ்மணன் இருந்தது. எப்போ ராமன் பிறந்ததுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் தான் பிறந்தான். அந்த 2 நாள் ராமாவதாரம் முடிஞ்சு ராமன் வைகுந்தம் போகிறதுக்கு 1 நாள் முன்னால் கிளம்பிட்டான். ஏன்னா ஆதிசேஷன் இல்லையா, ஆதிசேஷன் அங்கே போய் ரெடியாக இருக்கணும் வெல்கம் பண்ணுறதுக்கு. அதனால் 1 நாளுக்கு முன்னால் போயிட்டான். டோட்டலாக லைஃப்லேயே 3 டேஸ் தான் பிரிஞ்சிருந்தது. அது மாதிரி பகவான் திருவடியிலே இருக்கிறது, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கிறது, பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறது, இது வந்து சேஷ தர்மம். லக்ஷ்மணன் சிறப்பாக பண்ணி முடித்தான். அதுக்கடுத்து வந்து விசேஷ தர்மம். பகவானை விட்டு தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, மனசில் தியானம் பண்ணிட்டு ஒழுக்கம் தவறாமல் வாழ்க்கையை நடத்துறது, இது சேஷ தர்மத்தை விட கஷ்டம். ஏன்னா பகவான் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு பயத்தில் நம்ம ஒழுக்கம் தவறாமல் நடந்துடலாம். பகவானோட தள்ளி இருக்கணும்னு வச்சுக்கோ, மனசில் பகவானை தியானிச்சுட்டு தர்மப்படி வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விட ரொம்ப கஷ்டம். எனக்கு சின்ன வயசில் ராமாயணம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார், தமிழ் வாத்தியார் ஒரு உதாரணம் சொல்வார். கோவிலுக்குள்ளே பூக்கடை வச்சுருக்கான் பாரு, அவன் மது அருந்தாமல் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, மதுக்கடையில் மிக்சர் வைக்கிறான் பாரு, அவன் மது அருந்தாமல் இருக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிம்பாரு இல்லையா. அது மாதிரி பகவானை விட்டு தள்ளி இருந்தான் பரதன், மனசுலேயே தியானிச்சுண்டு அறநெறிப்படி ஆட்சி பண்ணான் இல்லையா, அதான் பரதன். அதுக்கடுத்து விசேஷ தர்மம். அடியாருக்கு அடியாருக்கு அடியாருக்குன்னு 7 தடவை சொல்லிகிட்டே போவார் நம்மாழ்வார். அது மாதிரி பெருமாளுடைய பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது விசேஷதர தர்மம். சத்ருகன் பண்ணான். இந்த மாதிரி அழகாக 4 குழந்தைங்க பிறக்கிறது. அரண்மனையில் அன்னைக்கு பேர் சூட்டும் விழா, 4 குழந்தைகளுக்கும் பேர் சூட்டும் விழா. அரண்மனையில் எல்லாரும் கூடியிருக்கா, மக்கள்லாம் வந்திருக்கா. தசரதன் வந்து வசிஷ்டரை கூப்பிட்டுருக்கான் பேர் சொல்கிறான், பேர் வைக்கிறதுக்கு. அந்த காலத்துலலாம் வந்து அம்மா அப்பா தாத்தா பாட்டி தவிர ஆச்சாரியன் வந்து பேர் வைக்கிற பழக்கம் வந்துருக்கு. நம்ம இந்த காலத்துலலாம் அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை. ஆச்சாரியன் வந்து பேர் வைப்பார். வசிஷ்டர் குலகுரு, அவரை கூப்பிட்டு பேர் வைக்கிறதுக்கு வர சொல்லியிருக்கா. பேர் வைக்கிறதுக்கு வந்திருக்கார். 4 குழந்தையும் படுத்துருக்கு. பேர் வைக்கிற அந்த ஒரு சம்பவத்தை வந்து கம்பராமாயணத்தில் ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்குது, அதை சொல்லிடுறேன். அது சொல்லிட்டு நம்ம மந்தஸ்மிதாவுக்கு போகலாம். கம்பன் வந்து வசிஷ்டர் வந்து பேர் வைத்தார் அப்படின்னு சொல்லலை, பேர் சொன்னார் அப்படின்னு சொல்லலை. ராமனுக்கு வந்து ராமன் அப்படின்னு பேர் ஈந்தான், லக்ஷ்மணனுக்கு இசைத்தான், பரதனுக்கு பண்ணினான், சத்ருகனுக்கு சாற்றினான். எல்லாமே வந்து சொன்னாங்கிறதா அர்த்தம். ஆனால் அர்த்தம் வேற. ராமனுக்கு வந்து பேர் ஈந்தான் அப்படின்னு வரும். ஈந்தான் ஈகைங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது. ஈந்தான் அப்படின்னா ஈகை, தானம். தானம்ங்கிறது என்ன, இல்லாதவாளுக்கு கொடுக்கறது, இல்லாதவாளுக்கு கொடுக்கறது. அவருக்கு வந்து தானம் பண்ணாராம் பேரை. ஏன்னா ராமன் அப்படிங்கிறது வந்து பரம்பொருள், சேத்தனம் அச்சேத்தனம் ஜடப்பொருள் எல்லாத்துலேயும் இருக்கிற ஆத்மா, எல்லாத்தையும் அடக்கி இருக்கிற ஆத்மா. அதுக்கு பேர்லாம் கிடையாது இல்லையா. அதனால பேர் ஒன்று இல்லாததுக்கு கொடுக்கும்போது தானே ஈகைன்னு சொல்லுவோம். மாதிரி அந்த பரம்பொருளுக்கு பேர் கிடையாது, அதை வந்து தானமாக கொடுத்தாராம் வசிஷ்டர். அதனால் பேர் ஈந்தான் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி பேர் வச்சிட்டார். பேரை வைக்கிறதுக்கு முன்னால் அது உள்ளே வரும்போது ஒரு வரிசை கிரமமாக படுக்க போட்டிருக்கா. குழந்தைகளை ஒரே தொட்டில் வரிசையாக 4 பேர் படுத்திருக்கு. ராமன், ராமனுக்கு அப்புறம் பிறந்தவன் பரதன், பரதனுக்கு அப்புறம் பிறந்தவன் லக்ஷ்மணன், லக்ஷ்மணனுக்கு அப்புறம் பிறந்தவன் சத்ருகன். இந்த வரிசை கிரமத்தில் போட்டிருக்கா. லக்ஷ்மணனும் பரதனும் நடுவில் இருக்கா. 2 பேரும் வீல் அழுதுன்னு இருக்கா. வசிஷ்டர் அப்போ உள்ள வர்றார். என்னென்னமோ எல்லாம் பண்ணி பார்க்குறான், அவன் அழுக நிறுத்துற மாதிரி தெரியல. 2 பேரும் அழுதுன்னு இருக்கான். அப்போ வசிஷ்டர் கோசலையை பார்த்து சொல்கிறார், பரதன் வந்து
ராமன் கிட்ட இருக்கான். பரதனை அந்த பக்கம் போட்டுட்டு லக்ஷ்மணனை இந்த பக்கம் போடுங்கன்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த தர்மப்படி தான் இருக்கிறவாவா. லக்ஷ்மணன் வந்து பகவான் பக்கத்திலேயே இருந்து சேவை செய்கிறவன். பரதன் வந்து பகவானை தள்ளி இருந்தாலும், பகவானை விட்டு தள்ளி இருந்தாலும் மனசில் தியானம் பண்ணிட்டு சேவை செய்கிறவன். அதனால இப்படி மாற்றி போட சொன்ன உடனே கப் சிப்புன்னு அடங்கிடுத்து குழந்தைகள். அப்போ முதல்ல படுத்திருந்த ராமன் வந்து தன்னோட அம்மா கோசலையை பார்த்து ஒரு புன்முறுவல் பூக்குறான். அந்த புன்முறுவலா இது? ஏன்னா அன்னைக்கு வந்து கோசலைக்கு மட்டும்தான் தெரியும் அந்த புன்முறுவல். அதெல்லாம் நாங்கள் பார்க்கல. இப்போ இந்த வடுவூர் ராமன் இப்போ சிரிக்கிறியே, இந்த புன்முறுவலுக்கு அர்த்தம் அதுதானா? நாங்கள்லாம் அன்னைக்கு பார்க்கலையேன்னு அந்த புன்முறுவல் பூக்குறியா அன்னைக்கு அப்படின்னு கேட்குறாரு இந்த ஸ்லோகத்தில். இந்த வடுவூர் ராமனை மனசில் நினச்சிண்டு, இந்த சம்பவத்தை, இந்த கதையை வந்து மனசில் நினச்சிண்டு தியானிச்சுண்டு இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவத்தில் நம்மளால ஒரு முடிவு எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கதைகள் வந்து மனசில் ஓடும்போது நம்மளுடைய முடிவு வந்து தெளிவாக இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் எழுதின வெள்ளூர் சுவாமிகள் சொல்கிறாங்க. மனசில் வந்து சோகம், துக்கம், கவலை, உணர்கள், மகிழ்ச்சி, ஆனந்தம், புன்னகை இதுதான் இருக்கும். சொல்லும் போதே வெள்ளூர் ராமன் நினைச்சாலே மூஞ்சில் ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. ஆமாம், இதுதான் இன்னைக்கு உண்டான கதை. அடுத்த கதையை நாளை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.